திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், விவரங்கள். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் மாசி தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியை காண்பதற்கு தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகாமையில் உள்ள மாவட்டங்களில் மக்கள் பாத யாத்திரையாக சிறப்பு பேருந்துகள் மூலமாகவும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா 12 நாட்களும் காலை மாலை 2 வேளையும் சண்முகர் மற்றும் வள்ளி தேவானை தனித்தனி சப்பரத்தில் வீதி உலா வருவார்கள். முக்கியமான திருவிழாவான இன்று தேரோட்டம் நடைபெறும். பெரிய தேரில் முருகனுடன் வள்ளி தேவானை எழுந்தருளி திரு வீதி உலா வருவார்கள். 4 ரத வீதியில் வீதி உலா வருவதை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பதோடு மக்களும் வடம் பிடித்து இழுப்பதற்கு கூடியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இப்போது திருச்செந்தூர் ரத வீதியில் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக தெரியக்கூடிய அளவிற்கு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் 5ஆம் திருவிழா அன்று தீபாராதனை, அதைத் தொடர்ந்து 7ஆம் திருவிழா அன்று சிவப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி என முருகருக்கு பல்வேறு அலங்காரங்களை செய்தும் தீபாராதனை போன்ற அபிஷேகங்களை செய்தும் வழிபடுவார்கள். இன்று முருகர் காலையில் தேரில் எழுந்தருளினார். எழுந்தருளிய பின்பு விநாயகர் தேர் முதலாவதாக வீதி உலா வந்த பின்பு இரண்டாவது முருகர் வள்ளி தேவானையுடன் பெரிய தேரில் எழுந்தருளி வந்து கொண்டு இருக்கிறார். தற்போது மக்கள் வடம் பிடித்து இழுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தற்போது பட்டாசு வெடித்து தேரை இழுக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் திருச்செந்தூரை சுற்றி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மக்களின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்கள் பொருத்திய வாகனமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கு. தேரோட்டத்தை காண்பதற்காகவும் வீதி முழுவதுமே மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.